ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒன்றுமே இல்லை. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் பிரியாணி தான் போக போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட தான் போக போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம வயிறு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப நாளாக வெஜ்ஜு சாப்பிட்டு அப்படியே போர் அடிச்சிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட தான் போக போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கோடம்பாக்கம் சிக்னல் கிட்டே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி இருக்குது. இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் போயிட்டு அங்கேயே உட்காந்து நம்ம சாப்பிட போகிறோம். ருசித்து அங்கேயே உட்காந்து நம்ம சாப்பிட போகிறோம். பார்சலில் எடுத்துகிட்டு வர மாட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி இருக்குது அந்த பிரியாணி எப்படி இருக்குதுன்னு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் பிரியாணி வந்துவிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சு ஹைதராபாத் பிரியாணி அப்படி கடையை அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ரோடு எல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்தோம். பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சு உள்ள. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இடத்த பிடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களை அந்த மெனு கார்டில் பார்க்காம அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக 2 பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு ஆனியன் அதெல்லாம் வச்சாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பிரெட் ஹல்வா வந்துச்சு. நம்ம பிரெட் ஹல்வா தான் மெயினே. அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வர வரைக்கும் பிரெட் ஹல்வா வாயில் போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா தந்தூரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எங்கே நம்ம பிரியாணிக்கு வந்து சரி ஓகே நம்ம தந்தூரி சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி வச்சாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி இன்னும் வரல. 2 பிரியாணி ஆர்டர் பண்ணோம். ஒரு பிரியாணி தான் வந்துச்சு. சரின்னு எல்லாரையும் எங்கள் அம்மாவெல்லாம் அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இருங்கம்மா வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம தந்தூரியில் ஃபஸ்ட்டு நம்ம தந்தூரி இருக்குல்ல அது மைனஸில் அப்படியே டிப் அடிச்சு அது ஏதோ மின்ட்டு சட்னி அந்த சட்னியில் டிப் அடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படியே வாயில் டமால்னு போட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அப்படியே போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாருக்கும் அப்படியே காமிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரசிச்சு சாப்பிட்டு நம்ம பிரியாணி வந்துச்சு. இனி பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 கிளிப் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பிளேட்டில் போட ஆரம்பிச்சிட்டோம். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு எங்கள் அம்மா பொறுமையாக போட்டுருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போடுமான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா முட்டையும் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி எடுத்து உங்களுக்கு அப்படியே சுவையாக அப்படியே காமிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படியேடா சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா அப்படி சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீட் அப்படியே நம்ம சிக்கனே அது இது எல்லாமே போட்டு ஒரு பைட் அடிக்கலான்னு பிரியாணி வந்து எக்கெலாம் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வாயில் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஆஹா ஓஹோன்னு இருந்துச்சு. 2000 years later பார்த்தீங்கன்னா அடுத்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இது ஏதோ பேக்கெட் இருந்துச்சு. அதை நம்ம எப்படி சும்மா விடுவோன்னு பார்த்தீங்கன்னா அதையும் எடுத்து வாயில் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்து பார்த்தா எவ்வளோ கூட்டம் இருக்குது தெரியுமா மக்களே. செம்ம கூட்டமாக இருந்துச்சு. சண்டே வேறு எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி பிரியாணி சாப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் 1 நேரம் அப்படியே ப்ளேஸ் விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் மக்களே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னடா பிரியாணி அப்படின்னு தோணுச்சு. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பார்த்தீங்கன்னா பிரியாணி பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ரொம்பலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. மீடியமாக ரொம்ப பசியில் இருந்தால் அப்படியே சாப்பிட்ணும். பார்த்தீங்கன்னா நான் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாம அங்கே போய் பிரியாணி சாப்பிட்றதுனே வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிரெட் ஹல்வா கொடுத்து வேறு லெவல் பண்ணிட்டாங்க. பிரெட் ஹல்வா சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் பீஸ்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா தந்தூரியும் வாங்கினோம். தந்தூரி பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீதி வேறு நிறைய பிரியாணி 2 பிரியாணி வாங்கினோம். பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு 2 பிரியாணி ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையாவே இருந்துச்சு. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கொடுத்துருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மீதி பிரியாணி நிறைய இருந்துச்சு, அதுவும் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ வீடியோ. சும்மா எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். டிஃப்ரெண்ட் கேட்டகிரியில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் உங்கள் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டான கண்டென்ட் வந்துட்டுருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்ணுன்னா போய்ட்டு ஹேண்ட்ஸம் பசங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பண்ணி தருவாங்க. அப்போலாம் சொல்ல மாட்டேன், அவ்வளோ பெரிய யூடியூபர் இல்லைனா. உங்களை பார்த்தீங்கன்னா அங்கே போங்க, என் பேர்லாம் சொல்லாதீங்க. அங்கே யாருன்னு கேட்பாங்க என் பேர்னு சொன்னால். அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே போங்க, உங்கள் இஷ்டப்பட்டது சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே 1 டைம் ஆச்சு பிரியாணி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிரியாணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்டான கண்டென்ட் வந்துருக்கு. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.